and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 20வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச் ப்ளே பண்ணி அந்த 3 மேட்சுமே அவங்களுக்கு இறுதியா தோல்வி தான் கிடைச்சது. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க மும்பை இந்தியன்ஸ் முதல் வெற்றியை பதிக்க போறாங்களா இல்ல டெல்லி கேபிட்டல்ஸோட தோல்வி தொடர போதா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 7th ஏப்ரல் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் மதியம் 3:30க்கு வாங்கடே ஸ்டேடியம் மும்பைல மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்பாட்டசி ஆப்க்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. நம்ம நேம யாரும் யூஸ் பண்ணி பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்குன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கும் ஃபேண்டசி வைஸ் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, ஸோ இந்த டீம்ல ஏதோ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் வாங்கடே, மும்பை வாங்கடேல தான் மேட்ச் நடக்க போகுது. வாங்கடே கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் வாங்கடே கிரவுண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் போக ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபேசர்ஸ் அண்ட் தென் பேட்டர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓவராலா இந்த வென்யூல 112 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 50 மேட்சஸும் சேஸ் பண்ண டீம் 62 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட இதே வென்யூல பார்த்தோம், மும்பையும் ராஜஸ்தான் ராயல்ஸும் பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச்ல சேஸ் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் மேட்சை வின் பண்ணாங்க. கண்டிப்பா டாஸ் குரூசியலா இருக்கும். டாஸ் வின் பண்ற டீம் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னா 169, செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 159, அதான் ஆவரேஜ் ஸ்கோர். ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 33 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 18, டெல்லி கேபிட்டல்ஸ் 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இப்போ டீமுக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டீமா இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ டீமுக்குள்ள சூரியகுமார் யாதவ் உள்ள வர போறாரு. ஸோ அட் நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் விளையாடும் போது மும்பை இந்தியன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. அது மட்டும் இல்லாம ஹோம் கிரவுண்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஓவரால 7 மேட்சஸ் நடந்திருக்கு IPL மேட்சஸ். அதுல பவுலர்ஸ்க்கு ஓவரால 80 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 48, ஸ்பின்னர்ஸ்க்கு 32 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இதே வென்யூல இந்த சீசன்ல லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல ஓவராலா போத் இன்னிங்ஸ் சேர்த்து 13 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் பறி கொடுத்திருந்தாங்க. இதுல பர்టిక్యులர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட் கிடைச்சிருந்தது. அந்த ஸ்பின்னர்ஸ் வெறும் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அந்த 3 விக்கெட்டும் யஸ்வந்தர் சஹல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்திருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அதிகப்படியான விக்கெட் ஃபேஸ் பவுலர்ஸ் இந்த வென்யூல எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும்.
அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறதா நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க ஸ்போர்டசி ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்போர்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்னங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இந்த ஐபிஎலுக்கு சீரிஸ் லீடர் போர்டு ஆக்டிவ்ல இருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸ்ட்ராவா நீங்க அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார், அண்ட் தென் செகண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 2 lakhs, தேர்ட் பிரைஸ் 1 lakh, இந்த மாதிரி ஓவராலா 1000 மெம்பர்ஸ்க்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. சோ நம்ம நார்மலா ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ராவா இது ஒரு பூஸ்டா இருக்க போது எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஸ்பாட்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் ட்ரீம் 11ஓட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் ஸ்பாட்டசி ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேரி ஆகும். இங்க என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர்ல நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசி நமக்கு எந்த ஒரு ட்ரபிள்னாலும் அதை சரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபேண்டசில நம்ம டீமை பிக் பண்ணி தான் அமௌண்ட் ஏர்ன் பண்றதுலாம் கிடையாது. ஈஸியா ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். டீம் தேவையில்ல, கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் தேவையில்ல, எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. கொடுத்தவங்க 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒருத்தரை பிக் பண்ணுவோம், நம்மளோட ஆப்போனன்ட் ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. யார் பிக் பண்ணிக்க பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நம்ம ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்க ஸ்பாட்டசி ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பாட்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம்னா இசான் கிசான், ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் வரப்போறாரு. அண்ட் தென் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஆகாஷ் மத்வால், பியூஷ் சாவ்லா, ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா, கே மபாக்கா. இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் யாருன்னா டிவால்ட் பிரேவிஸ் உள்ள வந்து பேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஒரு 4 பேர் கொஞ்சம் இயர்லியா கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவர் பேட்டிங்ல உள்ள வருவாரு. சப்போஸ் இல்லைன்னா சேம் இதே ப்ராபபிள் 11ஓட மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட போர்டிங் ஸ்ட்ராட்டஜினா மபாக்கா 1, ஜஸ்பிரீத் பும்ரா 2, ஜெரால்டு கோசி 3, பியூஷ் சாவ்லா 4, ஆகாஷ் மத்வால் 5, அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. ஓவராலா 6 போலிங் ஆப்ஷனோட தான் மும்பை இந்தியன்ஸ் வர போறாங்க. இதுல லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா பவுல் எதுவும் பண்ணல. ஆனா இந்த மேட்ச் 1ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த டீம்ல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. பியூஷ் சாவ்லா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ஆகாஷ் மத்வால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஓவராலா இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜெரால்டு கோசிட்டு இருந்து ஒரு 3 ஓவர் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓவராலா பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல மபாக்கா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கனால ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஜெரால்டு கோசிட்டு இருந்து ஒரு ஓவர், அண்ட் தென் மபாக்கா இருந்து ஒரு 1 or 2 ஓவர்ஸ். ஹர்திக் பாண்டியா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இத மும்பை இந்தியன்ஸோட போலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, மபாக்கா அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேரும் இனிஷியலா பவர் பிளேல போல் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால், ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேரும் டெத்ல போல் போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸோட போலிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் ப்ராபபிள் பிளேயிங் 11. அடே நம்ம டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அபிஷேக் போரல், இசான் சர்மா, ஆண்ட்ரிச் நோர்கியா, முகேஷ் குமார் பேக் டு இப்போ டீமுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் கலீல் அகமத். இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர்னா அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுவாரு. இங்க பிளேயிங் 11ல சுமித் குமார் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. சப்போஸ் குல்தீப் யாதவ் இன்ஜூரில இருந்து வந்துட்டாரு அப்படின்னா சுமித் குமாருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் உள்ள பிளேயிங் 11ல விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட போலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா கலீல் அகமத் 1, முகேஷ் குமார் 2, ஆண்ட்ரிச் நோர்கியா 3, இசான் சர்மா 4, மிச்சல் மார்ஸ் 5, அண்ட் தென் அக்சர் பட்டேல் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவாங்க
அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். முகேஷ் குமார் உள்ள பிளேயிங் லெவன்ல விளையாடுறாரு அப்படின்னா கண்டிப்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆண்ட்ரிச் நோர்கியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் அக்சர் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. கலீல் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ அண்ட் தென் இசான் சர்மா இருந்து 2ல இருந்து ஒரு 3 ஓவரும், மிச்சல் மாஸ்டர் இருந்து 1ல இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத், ஆண்ட்ரிச் நோர்கியா, இசான் சர்மா இவங்க 3 பேர் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ல அதிகப்படியான ஓவர் முகேஷ் குமார் போல் பண்ணுவாரு. அவரு கூட ஆண்ட்ரிச் நோர்கியாவும் கலீல் அகமதும் டெத்ல போல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதுன பாசிபிள் இருக்கு. அதுல கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டா எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான், நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேஃப் ஆப்ஷன் எப்படிலாம் எடுக்கலாம்னா ஒரு டியூயல் ஆப்ஷனா இருக்கணும். அந்த பிளேயர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். சப்போஸ் பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவர் டெத்லயாச்சும் போல் பண்ணணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேஃப் பிக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ப்ராஃபிட் எடுக்கலனாலும் இந்த பிளேயர்ஸ் நம்மள லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா மினிமம் 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அந்த 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு இந்த 6 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் பவுல் எதுவும் பண்ணல, இருந்தாலும் பேட்டிங்ல 30ல இருந்து ஒரு 40 ரன்குள்ள பேட்டிங்ல ஆவரேஜா அடிச்சிருந்தாரு. சேம் அதே கான்செப்ட், 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாலே ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பவுல் இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுல ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இவரு ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் டோட்டலி ஃபார்ம் அவுட்ல இருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் பெருசா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இவரால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் பவுல்ல 1ல இருந்து ஒரு 2 ஓவர் அன்பார்ச்சுனேட்டா பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் மும்பை கிரவுண்ட்ல ஒரு டீசென்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 25ல இருந்து ஒரு 35 ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சேம் அந்த கான்செப்ட்ல ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஃபீல்டிங்ல ஏதாச்சும் ஒரு கேட்ச பிடிச்சிடறாரு. ஸோ ஈஸியா இவரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் அக்சர் பட்டேல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் குல்தீப் யாதவ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அக்சர் பட்டேல் போல் நீங்க அந்த இடத்துல குல்தீப் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குல்தீப் யாதவ் இல்லைங்கிற பட்சத்துல இந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர், பிரைமரி ஸ்பின்னரா அக்சர் பட்டேல் தான் பிளே பண்ண போறாரு. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ அதுல ஒரு விக்கெட் கிடைக்குது. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இவர் உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த டீமோட 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3மே அக்சர் பட்டேலுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க பும்ராவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் 2 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுனால நிறைய யார்கர் ஸ்லோ பவுன்ஸ். பும்ராவை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்ல. 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. அதன் இசான் கிசான் விக்கெட் கீப்பர்ல வராரு, டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராரு. இதான் அவருடைய அட்வான்டேஜஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரு 18 ரன் அடிச்சிருந்தாரு. சேம் அந்த மாதிரி ஒரு 18ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா இவருமே ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் 50+ ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன். சேம் இசான் கிசானோட கான்செப்ட் தான், விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதனாலதான் நம்ம இந்த 6 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல
இந்த 6 பிளேயர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான பிக்ல இவங்க வந்துருவாங்க. அதை விட ரிஸ்கியா போகணும்னா இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி போக போறோம் அப்படின்னா 6 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்றோம் இந்த பர்டிகுலர் மேட்ச். இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அடுத்தடுத்து டிஃபரன்ஷியல் பிக் நான் சொல்றேன், அதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர். ஸோ இந்த மாதிரி டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ல பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் 15 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல உள்ள வர போறாரு. ஸோ உள்ள வந்துட்டாரு அப்படின்னா இவரோட வேலை என்ன, ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் ஃபேஸ் பண்ணணும், அதுல 25+ ரன் டீமுக்காக ஆடி கொடுத்துடணும். அந்த கான்செப்ட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ 25+ ரன் அடிக்கிறாருன்னா அதுல ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு, 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. டிம் டேவிட் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டிம் டேவிட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அந்த ஆண்ட்ரிச் நோர்கியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசென்டா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ பேக் டு ஃபார்ம் கொஞ்சமா ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. இவருடைய அட்வான்டேஜஸ் டெத்ல போல் பண்றாரு. ஒரு 2 ஓவர் டெத்ல போல் பண்ணும் போது இவருக்கு ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் பியூஷ் சாவ்லா இந்த சீசன் அவருக்கு ஒன்றும் பெருசா அமையல, விக்கெட் எடுக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. மினிமம் ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. அதுல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், இதே வென்யூல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யஸ்வந்தர் சஹல் போல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் சாவ்லா கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல இவரும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க சாவ்லா சைடு போகல, ஏன்னா அவரே ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, இவர் ஓவர் அடி துவைச்சிடுறாங்க அப்படின்னா நீங்க ஜெரால்டு கோசிக்கு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜெரால்டு கோசி டெத்ல போல் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி டெத்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா பிக் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா திலக் வர்மா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு டீசென்ட்டா ஒரு ஸ்கோர் ஆடி இருந்தாங்க. சேம் அந்த கான்செப்ட்ல ஆடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் கலீல் அகமத் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சேம் அந்த மாதிரி தான் ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம். அந்த அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இனிஷியலா நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு. இவருக்கு எகைன்ஸ்டா ரோஹித் சர்மாவும் இசான் கிசான் இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம், ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இயர்லியா விக்கெட்டை விட்டுருந்தாரு. ரோஹித் சர்மா வெர்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அந்த த்ரெட்னிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல கலீல் அகமத் ஓவரை கொஞ்சம் டார்கெட் பண்ணலாம், நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற போது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா இயர்லியா ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை கலீல் அகமத் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா இனிஷியலா நியூ பால்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, அப்புறம் டெத்ல வந்து ஒரு 2 ஓவர் போல் பண்றாரு, அப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கலீல் அகமத் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பிருத்திவி ஷா பேட்ல பட்டாதான், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு. நமக்கு என்ன பவர் பிளேல ஆடுறமா நம்ம அடிச்சு பார்ப்போம், பட்டுச்சுன்னா ஸ்கோர் வரட்டும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் விட்டுருவோம். அந்த மாதிரி தான் பிருத்திவி ஷா ஆடுவாரு. மோஸ்ட்லி பிருத்திவி ஷாவை நீங்க ரிஸ்க் எடுத்து பிக் பண்ண விரும்பலாம். டி ஸ்டப்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காரு. ஸோ 20ல இருந்து ஒரு 30 ரன் அவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் கூட நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட ரொம்ப ரிஸ்கியா போகணும்னா பிருத்திவி ஷாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போனா டீம் டேவிட், ஆண்ட்ரிச் நோர்கியா, பியூஷ் சாவ்லா அல்லது ஜெரால்டு கோசி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியானா திலக் வர்மா, கலீல் அகமத், பிருத்திவி ஷா அல்லது டி ஸ்டப்ஸ் இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸையும் 40ல இருந்து 70% யூசர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ரோஹித் சர்மா. லாஸ்ட் மேட்ச் பெருசா எதுவும் ஸ்கோர் ஆடல, ஆனா இந்த வென்யூல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ ஒரு 35+ ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதிக ரன் இந்த வென்யூல அவர் தான் அடிச்சிருக்காரு. இவர் தான் இந்த வென்யூவோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஆனா இவரு பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணும். கலீல் அகமது ஓவரை மட்டும் தாண்டிட்டாருன்னா ஒரு 25% அடிச்சிருவாரு. ஸோ ஈஸியா ட்ரீம் வந்துருவாரு. ஆனா இவருக்கு இருக்கிறது பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான். கண்டிப்பா 25+ அடிக்கணும். இந்த ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர், சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேருமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா 25+ அடிச்சா மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ இவங்க 3 பேருத்தையுமே 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் வார்னர் நல்ல ஃபார்ம், சூரியகுமார் யாதவ் பேக் டு எம்ஐ. அண்ட் தென் இன்ஜுரியில இருந்து உள்ள வராரு, பெருசா ஆடுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா நின்னுட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு.
அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க ரெண்டு பேரும் பவுலிங் யூனிட்ல இருந்து வர போறாங்க. ஆகாஷ் மத்வால், முகேஷ் குமார், இவங்க ரெண்டு பேருமே பெருசா பேஸ்லாம் கிடையாது. ஒரு 130ல இருந்து ஒரு 140க்குள்ளதான் போல் பண்ண போறாங்க. ஆனா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வச்சிருக்காங்க. டெத்ல போல் பண்றதுனால ஈஸியா எவரி மேட்ச் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்ல ஆகாஷ் மத்வால் இதே வென்யூல 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ரீசெண்டா முகேஷ் குமார் எவரி மேட்ச் உள்ள பிளே பண்ணும்போது 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா சப்போஸ் மும்பை டீம்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்ட் கோசி இந்த மாதிரி ஒரு நல்ல பவுலருக்கு விக்கெட் கிடைக்கலனா ஆகாஷ் மத்வால் கிடைக்கும். இங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர் கலில் அகமத், அந்த ஆண்ட்ரிச் நோர்கே ஒரு நல்ல பவுலர் இருக்காங்க, அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கலனா முகேஷ் குமாருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் கிராண்ட் லீக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ரிஷப் பண்ட் 1, இசான் கிசான் 2, மிச்சல் மார்ஸ் 3, ஹர்திக் பாண்டியா 4, அக்சர் பட்டேல் 5, ஜஸ்பிரீத் பும்ரா 6, டேவிட் வார்னர் 50-50 ஆப்ஷன் 7, ரோஹித் சர்மாவும் 50-50 ஆப்ஷன் 8, முகேஷ் குமார் 9, சூரியகுமார் யாதவ் 50-50 ஆப்ஷன் 10, ஆகாஷ் மத்வால் 11, பியூஷ் சாவ்லா, ஆண்ட்ரிச் நோர்கியா அண்ட் தென் டிம் டேவிட் 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. பியூஷ் சாவ்லா அளவு ரிஸ்க் எடுக்க விரும்பலனா ஜெரால்ட் கோசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதை விட லோ பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திலக் வர்மா, கலீல் அகமத் அண்ட் தென் பிருத்திவி ஷா அல்லது டி ஸ்டப்ஸ், உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி போங்க. இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்லயே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரிஸ்க் பிக்ல வந்துருவாங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இந்த 14 பிளேயர்ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். ஸோ அதை மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஆனா அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல மோஸ்ட்லி சேஃபான பிளேயர்ஸ் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அதாவது குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபேண்டசி வைஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் அந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேயர்ஸும் கொஞ்சம் ஒரு குவாலிட்டி நாக் ஆடி ஈஸியா ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்கனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து 50-50 ஆப்ஷன்ல இருந்து ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரொட்டேட் எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப சொல்றேன். நம்ம ஆல்ரெடி விக்கெட் கீப்பர்ல இருந்து ரிஷப் பண்ட், இசான் கிசானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அதை விட்ட விக்கெட் கீப்பர்ல அபிஷேக் போரல் இருக்காரு. அவர் ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷன். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல வந்துட்டோம்னா ரோஹித் சர்மா 50-50 ஆப்ஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஸ்கையும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே லோ பர்சன்டேஜ் இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னா திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டு அப்படின்னா டேவிட் வார்னர் அவருக்கு நீங்க 50-50 ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பிருத்திவி ஷா லோ பர்சன்டேஜ்லயே ரிஸ்க் பிக். அதை விட ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா டி ஸ்டப்ஸ் அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் இதுவே போதுமானது. சுமித் குமார்ல ரொம்ப ரிஸ்கி பிக்ல நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா மேண்ட்ரியா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ்ல யாருக்குன்னா ஆகாஷ் மத்வால் அவருக்கு நீங்க போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அண்ட் தென் பியூஷ் சாவ்லா அல்லது ஜெரால்ட் கோசி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மபாக் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் உள்ள பிளே பண்ண போறாங்கன்னா முகேஷ் குமாரையும் குல்தீப் யாதவையும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல கலீல் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதை விட கொஞ்சம் ரிஸ்கினா நோர்கியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இசான் சர்மால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க.
கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், இசான் கிசான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, மிச்சல் மார்ஷ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆகாஷ் மத்வால் அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் உள்ள ப்ளே பண்றாருன்னா அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா அல்லது ஸ்கை இவங்க ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் வார்னர் இவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்தீப் யாதவ் உள்ள ப்ளே பண்ண போறாருன்னா அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.